வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்கிளாப்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதில் எப்படி சம்பாரித்தேன் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடை பற்றி நான் உங்களுக்கு கிளிப்கிளாப்ஸை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக ஃபஸ்ட்டு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் $10 இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபால், அதாவது கிளிப்கிளாப்ஸ்லேருந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த $0.10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு லக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த $0.10 அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா $10 தான். இந்த $10 வரையும் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதுக்கான ஒரு வீடியோ தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்கிளாப்ஸ்லேருந்து நம்ம பேமெண்ட்டை வந்து பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பேமெண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து கம்பல்சரி எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும். அதையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இந்த கிளிப்கிளாப்ஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேமெண்ட் வரப்போ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த கிளிப்கிளாப்ஸில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க பாருங்கள். ஓகேவா? இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனல் நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கிளிப்கிளாப்ஸோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? கீழே வந்து வீடியோஸ், புதுசாக வந்து கேம்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரிவார்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை அக்கௌண்ட், மொத்தம் 4 செக்ஷனு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்து சம்பாதிக்கிறது இது. ஓகேவா? கீழே அந்த டைம் ஓடுதுங்களா, அதில் வந்து ரிவார்டு கிடைக்கும். பட் இதில் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்க முடியாது. 1 இயர் ஆகும் $10 ரீச் பண்ணுறதுக்கே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோலாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஓகேவா? இவங்கள மாதிரியான வீடியோவை வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். ஓகேவா? இவங்கள மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நிறையா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணுவோம். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் இருக்குங்களா, அந்த மை அக்கௌண்ட் செக்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் அந்த மை அக்கௌண்ட் செக்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த முனையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு வீடியோன்னு இருக்கும். அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். இதில் என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கிறத ஓரளவு நான் சொல்கிறேன். எந்த ஒரு காப்பிரைட் இல்லாத ஒரு வீடியோவாக இருக்கணும். காப்பிரைட் இல்லாத வீடியோங்கிறது கிடைக்கவே கிடைக்காது, நான் அதை ஒத்துக்கிறேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபன்னி வீடியோவாக பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கிளிப்கிளாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபன்னி வீடியோ தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட், ஏன் வீடியோவை அப்லோட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாப்ஸுக்கு வந்து ஒரு காயின். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ப்போம். என்னென்னா pixels.com. ஓகேவா? இந்த pixel.com இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த வீடியோங்கிற செக்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க. மேலே போய்ட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபன்னி அப்படின்னு டைப் பண்ணிங்க. இல்லைனா காமெடிக்கு ரிலேட்டட் சர்ச் கீவேர்டை வந்து அதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற கீவேர்டு வந்து கரெக்டாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கும் ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். இப்போ இதை பாருங்கள், இந்த ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிக்சலில் வந்து ஜாயின் பண்ணணும். நான் இதில் ஜாயின்லாம் பண்ண மாட்டேன். இதில் உள்ள வீடியோ வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதில் போய் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா கீழே ஃப்ரீ டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃப்ரீ டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கங்க. வீடியோவை ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்ல பக்காவான வீடியோவாக சூஸ் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். நிறைய கிளாப்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக அதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு டெமோ தான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து டவுன்லோட்லாம் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதை வந்து நல்லா ப்ராப்பராக எடிட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைலை சூஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். நான் என்ன டைட்டில் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு டைப் பண்ணுவேன். ஏன்னா பார்க்குறவங்க வந்து கிளாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிய வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம யூடியூப்பில் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோமோ, லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோமோ, அதை மாதிரி இந்த கிளிப்கிளாப்ஸில்
அவங்க பார்க்குறவங்களுக்கு டைட்டில் பார்த்தாங்கன்னா கிளாப்ஸ் பண்ணுங்கன்னா அதை பார்த்து ஒரு 10 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அதில் ஒரு 5 பேராச்சும் கிளாப்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஹியூமனோட மென்டாலிட்டியை பொறுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து மேலே வந்து ஓட்டிங் செக்ஷன் இருக்குங்களா, அதில் போய்டும். ஓகேவா, மேலே ஓட்டிங் செக்ஷன் இருக்குங்களா, அதில் போய்டும். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் வந்து இந்த இது வந்து அப்லோட் ஆகாது. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் செக்ஷனுக்கு போய்டும். ஓட்டிங் செக்ஷனுக்கு போணுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். இதேமாரி வந்து கிளாப்ஸ் பண்ணணும். இது வந்து ஃபன்னியாக இல்லை நாட்டான்னு சொல்லிட்டு இதுமாரி நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க உங்கள் வீடியோவை. கிளாப்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய கிளாப்ஸ் பண்ணாங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா கிளிப்கிளாப்ஸ்லேருந்து அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுக்க மாட்டாங்க. அது கிளாப்ஸ் எப்போ வந்து பண்ணுறாங்களோ அதுமாரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் ஒரு நல்ல வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதே பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே அப்லோடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டேஷ்போர்டில் வந்துடும், கிளாப்ஸ் வந்துடும். இதில் ஒரு வகையில் ஒரு ஏர்னிங் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மேலே வந்து ஒரு ரீடிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது என்னோடய ரீடிம் கோட் இருக்குது பாருங்கள், சைடில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட கோட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரோட ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன் அப்டேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா பழைய யூஸருக்கு வந்து 8 கோடு தான் கேட்கும், புது யூஸருக்கு மட்டும்தான் 10 கோடு கேட்கும். ஸோ அதனால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களோட ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா 10 கோடு கேட்கும். அந்த 10 கோடை வந்து பார்த்திங்கன்னா சைட்லையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதை போட்டிங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு $1 அப்படிங்கிறத ஆட் ஆகும். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா போட முடியாது, ஒன் டைம் தான் போட முடியும். ஸோ ஒரு 2வது ஏர்னிங்ஸ் மெத்தட் இது ஒன்று. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு செக்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ இதுலேயே மேலே ஸ்பின்னு இந்த காயின் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சம்பாதிக்கிறது இதெல்லாம் ஒன்று தெரியும் உங்களுக்கு. நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ண மாட்டேன். சில்வர் பாக்ஸு கோல்டு பாக்ஸ் தான் வாங்கிடுவேன். ஏன் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூப்பன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், இப்போ ஒரு 10 காயின்ஸ் வாங்கினா இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நிறைய கூப்பன்ஸ் கிடைக்கும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பாக்ஸு கோல்டு பாக்ஸாக வாங்கிடுவேன். இதேமாரி ஆட் பண்ணி இதுலேருந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி நான் எடுத்துப்பேன். ஓகேவா, பழைய வீடியோ பார்த்துருந்தாலே இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துடும். இதில் இந்த மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், $1 ஆட் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. $1 ஆட் ஆகாது. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, டைமண்ட் பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான் கிஃப்ட்டு, அப்புறம் அந்த ரேஃபில் டிக்கெட்டு, அப்புறம் அந்த $1 டிக்கெட்டு, இதெல்லாம் சப்போஸ் இதெல்லாம் ஒரு லக்கி பேஸ்டு தான். ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கம்பல்சரி கிடையாது. இது மூலிமாவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகேவா, ஓகே, இதுவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட் டாஸ்க்கு இதெல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்தது இந்த கேமிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்குங்களா, அதை பார்ப்போம். இந்த கேமிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எங்கே அந்த டைமண்ட் டெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுமாரி ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் பாக்ஸ் கிடைக்கிது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தது. ஏன் அப்படின்னா நிறையா வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் டெஸ்ட்லாம் வாங்கியிருக்கேன். அதுமாரி வீடியோ நீங்கள் நிறையா அப்லோட் பண்ணி நிறையா கிளாப்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. இன்வைட் பண்ணி தான் சம்பாதிக்கணும், டைமண்ட் பாக்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. இதன் மூலிமா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த கேம் செக்ஷன் சொன்னோன்னா கேம் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு வந்து ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு தெரியல. இந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் ரெக்ஸிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அமௌண்ட் எடுக்கிறத பார்த்துருவோம். மேலே வந்து உங்கள் டாலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா $10 மினிமம் இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் மட்டும் $0.10 வரும். அது வந்து எதுவும் லக் கிடச்சா மட்டும் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். $10 இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வித்ட்ரால் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். நான் வந்து இந்த $10 $0.10 அப்படிங்கிறது ஃபெயில்டு ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு $9.75. இதுமாரி $10 வந்து எனக்கு 2 டைம் ஃபெயில்டு ஆகிடுச்சு. என்னோடய அமௌண்ட் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணல. பேபாலில் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $20 வந்து வேஸ்ட்டாக போய்ட்டு. இது உண்மையாக என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அடுத்த டைம் வந்து நான் இதை சம்பாரித்து கேஒய்சிலாம் அப்டேட் பண்ணி இதுமாரி நெட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். கேஒய்சி அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு பேபால்லேருந்து இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்.
எனக்கு வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் எடுத்துருக்கீங்களா, இந்த பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கில் கிளிப்காப்ஸோட டேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களோட கிளிப்காப் கோடை வந்து அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு $1 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? இது ஒரு வகையில் வந்து நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். கேம் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேம்லேயும் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். கேம் வந்து சாதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த டாப்பிக்கை நான் விட்டுட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.